2020 IPL ஏலம் முடிஞ்சிருச்சு. IPL முக்கியமான டீம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட IPL ஏலம் மேலே பயங்கரமான விமர்சனம் வச்சாங்க. ஜோஸ் ஹாசல்வுட், சாம் கரன், பியூஷ் சாவ்லா மற்றும் சாய் கிஷோர் இந்த 4 பேரை IPL 2020க்கான ஏலத்தில் சிஎஸ்கே எடுத்தாங்க. 2020 IPL ஏலத்தில் சிஎஸ்கேவோட நிலைப்பாடு பெரிய அளவுக்கு பாசிட்டிவான தாக்கம் ஏற்படுத்தல. அதுக்கான முக்கியமான காரணம் அவங்க பிளேயர் சூஸ் பண்ணது தான். ஆனா இதே எல்லாம் மீறி சிஎஸ்கே ஒரு பலம் வாய்ந்த அணியை தான் பார்க்கப்படுது. இப்ப சிஎஸ்கேல இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் யாராருன்னு பார்த்துடலாம். அதெல்லாம் தாண்டி அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் யாராருன்னு பார்த்துடலாம். இதுல மொதல் டிபார்ட்மெண்ட் ஆல்ரவுண்டர்னாலே சிஎஸ்கேவுக்கு ரவீந்திர ஜடேஜா தான். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு மொத்தத்துல பக்காவான ஆல்ரவுண்டரா செதுக்கி வச்சிருப்பாங்க ரவீந்திர ஜடேஜாவை. 2019 IPL 16 மேட்சஸ்ல 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவரோட எக்கனாமி ரேட் 6.35 தான். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் 7 இல்ல நம்பர் 8ல வருவாரு. போன IPL 120 ரன்கள் அடிச்சிருக்காரு. அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 36, ஸ்ட்ரைக் ரேட் 120. இது எல்லாம் தாண்டி ஃபீல்டிங்ல ஜடேஜா கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் சேவ் பண்ணுவார். அது சிஎஸ்கேவுக்கு பலமா அமைஞ்சிடும். ஜடேஜாவோட பெர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் பல தடவை மேட்ச் வினிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட். இதை பொறுத்த வரைக்கும் டூப்ளசிஸ் தான் டாப்ல இருக்காரு. போன IPL 12 கேம்ல 396 ரன்கள் அடிச்சிருக்காரு. அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 36, ஸ்ட்ரைக் ரேட் 124. டூப்ளசிஸ், ஷேன் வாட்சன் ஓப்பனிங் கொடுத்தாலே போதும், சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா அமைஞ்சிடும். டூப்ளசிஸுக்கு பெர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு 50% 53 சொல்லலாம். இதுல மூணாவது வர டிபார்ட்மெண்ட் ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட். ஸ்பின் பவுலிங்னாலே நம்ம இம்ரான் தாஹிர் தான் ஞாபகம் வருது. ஒரு விக்கெட் எடுத்தா போதும், கிரி படத்துல வர வீரபாகு மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாரு. போன IPL 17 கேம்ஸ்ல 26 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் பாத்தீங்கன்னா 6.69 தான். 40 வயசுல இவ்வளவு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு இம்ரான் தாஹிருக்கு பெரிய அளவுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஹர்பஜன் சிங், இப்போ பியூஷ் சாவ்லா இருப்பாரு. இதுல 4வது வர டிபார்ட்மெண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்னாலே தீபக் சஹர் தான் ஞாபகத்துக்கு வரும். நியூ ஏஜ் கிரிக்கெட்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா பார்க்கப்படுறாரு தீபக் சஹர். போன IPL 17 மேட்சஸ்ல 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவருடைய எக்கனாமி ரேட் 7.5. தீபக் சஹருடைய பெர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்னா ஆசிஃப் இருப்பாரு. ஆனா ஓவர்சீஸ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லுங்கின் கிட் இருக்காரு, அப்புறம் ஹாசல்வுட் இருக்காரு. இதுல கடைசியா ஒரு டிபார்ட்மெண்ட் விக்கெட் கீப்பர் அண்ட் ஃபினிஷர். இந்த டேர்ம் பார்த்தோன்னே ஞாபகத்துக்கு வருது நம்ம தோனி தான். தோனியை தாண்டி இந்த டேர்முக்கு ஞாபகப்படுத்துறது சிஎஸ்கேல மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல யாருமே சொல்ல முடியும். போன IPL 15 கேம்ஸ்ல 416 ரன்கள் அடிச்சிருக்காரு. அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 83, ஸ்ட்ரைக் ரேட் 136. எப்போ IPL ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து சிஎஸ்கேவுக்கு பெஸ்ட் ஃபினிஷரா இருக்காரு தோனி. தோனியோட பெர்ஃபெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே தோனி தான். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எந்தெந்த பிளேயர்ஸ் பெஸ்ட்னு நாங்கள் சொல்லிட்டோம். நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் கிளம்புறேன். பாய்.